ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசிம் ருசீம். இன்னைக்கு பசிம் ருசீமில் துவரம்பருப்பை பயன்படுத்தி ஒரு அருமையான வடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். துவரம்பருப்பை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த வடை ஒரு ஆப்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 1 கப் துவரம்பருப்பை களைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி 1.5 hour ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டர் கூட இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஊறின துவரம்பருப்புலேருந்து ஒரு கை அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுட்டு மீதியை மிளகாய் உப்பு சேர்த்து வடைக்கு அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 12 சிகப்பு மிளகாய், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிரைண்ட் பண்ண பிறகு இது கூட நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு நம்ம ஒரு கை அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லாஸ்ட்டாக 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி விரலால் ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா உதிர்த்து விட்டுக்கணும். உதிரியாக இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது வெங்காயம் சாறு வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக பண்ணணும், ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. வடமாவு கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் அப்படி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்தாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டு மேலே கொரன்னு இருக்கணுன்றதுனால சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இல்லாமல் நைஸாக வேணும்னாலும் ஈவனாக வேணும்னாலும் நைஸாக அரைக்கக்கூடாது, ஈவனாக கொஞ்சம் கொரன்னு அரைச்சி நீங்கள் சுட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம வச்சுருக்க வடமாவில் அழகாக வடை தட்டி 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக குண்டாக இல்லாமல் கடைகளில் இருக்கிற சைஸில் கொஞ்சம் பெருசாகவே தட்டையாக இந்த மாதிரி ஓரங்கள் ஷார்ப்பாக இல்லாமல் தட்டி எடுத்துட்டோம்னாக்கா வடை ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு 75% to 80% ரெடியான பிறகு நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். திரும்பவும் டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் டைமும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பேலன்ஸ் இருக்க வடையெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். இப்போது வடையை செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் டைம் ஃப்ரை பண்ணுறதுனால வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும் மேலே. அதே மாதிரி வடை உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும். அதே சமயத்தில் மேலே வந்து ரொம்ப காந்தாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம டபுள் டைம் ஃப்ரை பண்ணுறது. ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வடையை வந்து ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான துவரம்பருப்பு வடை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.